வெல்கம் டு அசீம்ஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, வெந்தயத்தில் வச்சு ஒரு குழம்பு செய்ய போகிறோம். வெந்தயத்தில் வச்சு என்ன குழம்பு செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மருத்துவ குணம் நிறையா இருக்குது இந்த வெந்தயத்துக்கு. அப்படி என்ன மருத்துவ குணம்னு கேட்டிங்கனாக்கா, உடல் சூட்டை உடனடியாக தணிக்கக்கூடிய சக்தி இந்த வெந்தயத்துக்கு இருக்குது. ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை ஒரு டம்ளர் தண்ணியில் நைட்டு பூரா ஊற வச்சு காலையில் எழுந்திரிச்சு அந்த தண்ணியோடு சேர்த்து அந்த வெந்தயத்தையும் குடிச்சிங்கன்னா உடல் சூடு உடனடியாக குறையிறது, வயிறு குளிர்றதை நீங்கள் கண்கூட பார்க்கலாம். அந்த மாதிரி மருத்துவ குணம் கொண்ட வெந்தயத்தை வச்சு தான் இன்றைக்கி நாம் ஒரு குழம்பு செய்ய போகிறோம். வெந்தயம் மட்டும் இல்லைங்க, அது கூட சேர்க்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா பூண்டு, மிளகு, ஜீரகம், இந்த மாதிரி எல்லா பொருட்களுக்குமே ஒரு மருத்துவ குணம் இருக்குது. அதனால் இன்றைக்கி செய்ய போகிற வெந்தய குழம்பு வந்து ஒரு ஆரோக்கிய சமையல்னு சொன்னால் அது தப்பில்லை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். இதற்கு தேவையான பொருட்கள்: புளி ஒரு எலுமிச்சைம்பழ அளவு, வெந்தயம் ஒரு டீஸ்பூன், பூண்டு ஒரு கைப்பிடி அல்லது 25 பல், மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன், ஜீரகம் அரை டேபிள் ஸ்பூன், சோம்பு அரை டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், தனியாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், வெங்காயம் 1, தக்காளி 2, பச்சை மிளகா 4, கறிவேப்பிலை சிறிதளவு, எண்ணெய் 50 ml, உப்பு தேவைக்கேற்ப. அடுப்பு பற்ற வச்சுட்டு சட்டி வச்சு 50 ml ஆயில் அதில் விட்டுருங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வெந்தயம், ஜீரகம், சோம்பு 3ஐயும் அதில் போட்டு கொஞ்சம் நேரம் பொடிக்க விடுங்க. அது நல்லா பொடித்த உடனே பூண்டு 25 பல் பூண்டு அதில் போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. பூண்டு அந்த ஆயிலில் கொஞ்சம் நேரம் வேகணும். வெந்ததுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை 3ஐயும் அதில் ஆட் பண்ணி வெங்காயம் கிளாசி ஃபினிஷ் வர்ற வரைக்கும் கொஞ்சம் வேக விடணும். கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வேக விடணும். வெந்ததுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணுங்கள். முதல்ல ஆட் பண்ணாதீங்க. கொஞ்சம் வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் இருந்தால் தான் அதோடைய டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்துருச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ அது நல்லா மை மாதிரி வேக வச்சிடணும். இது வெந்துட்டுருக்க டைமில் நம்ம அரைக்கிறதுக்கு எடுத்து வச்ச மசாலா இருக்குது பார்த்திங்களா, அதை ரெடி பண்ணிடணும். சீரகம், மஞ்சள், மிளகு, பூண்டு 5 பல், தனியா 2 ஸ்பூன், இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தண்ணி விட்டு மை மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இது இப்போ நல்லா வந்து பாருங்கள், புகை வருதா, நல்லா வெந்துருச்சு. பேஸ்ட் மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை இது கூட ஆட் பண்ணிக்கணும். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு பாருங்கள். இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சுருக்க மசாலா, இப்போ நான் சொன்ன ஐட்டம்லாம் போட்டு தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்ச மசாலாவை அதோடு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த புளிக்கரைசலையும் ஊற்றிங்க. புளிக்கரைசலையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மசாலாவை நல்லா கட்டியாக இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுருங்க. தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இதை மூடி வச்சுட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு இறக்குனீங்கன்னா வெந்தய குழம்பு ரெடி. பூண்டு நல்லா வெந்துருச்சான்னு மட்டும் செக் பண்ணணும். பூண்டு வெந்துருச்சுனாக்கா குழம்பு ரெடி ஆயிரும். எல்லாம் மசாலா நல்லா கொதிக்குது. பூண்டு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. பூண்டு நல்லா மசிஞ்சிருக்கணும். கை வச்சோடனே நசுங்கணும். அது அந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இறக்கிடலாம். இப்போது வெந்தய குழம்பு ரெடி. இதை பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். இதை சாதத்தில் விட்டு சாப்பிட்லாம், சப்பாத்தி கூட சாப்பிட்லாம், பரோட்டா கூட சாப்பிட்லாம். காரம் எவ்வளோ தேவைன்றவங்க கொஞ்சம் காரத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் எங்களுக்கு தேவையான அளவு காரம் நான் இந்த லிஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். வெந்தய குழம்பு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க.